இருக்கும் பெற்றோர்களே, ஆசிரியர்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஆகட்டும் என்று சொல்லி தலைப்புகள் நல்கிறேன், தாருங்கள் தங்கள் காதுகளே. நான் உங்கள் முன்னேறியில் புதிய இந்தியா எப்படி இருக்க வேண்டும், யாருக்கானதாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசப் போகிறேன். நாடு பார்ப்போட்டும் பாரத நாடு. நம் அனைவரும் பாரதாயின் தவ புதல்வர்கள். நாம் தான் நம் தாய்நாட்டை செம்மைப்படுத்த வேண்டும். அது நம் பொறுப்பு, அது நம் கடமை கூட. பாரத பிரதமர் அவர்களின் தூய்மை இந்தியா, நோயில்லா இந்தியா, வறுமையில்லா இந்தியா, ஜாதி மத பேதமையில்லா இந்தியா, எழுச்சி மிக்க இந்தியா, லட்சக்கணக்கான நிறைவேறி புதிய இந்தியா பிறக்கும். நமக்காக நாம் படைக்கும் இந்தியாவில் ஏழை ஏழைகளின் முகங்களில் புன்னகை தவழ வேண்டும், மகிழ்ச்சி மலர வேண்டும், வாழ்வு சிரிக்க வேண்டும். ஒன்றியங்கள் ஜாதியே, ஒன்றியங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. ஒன்றியங்கள் ஜாதியே, ஒன்றியங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள். இந்த ஒட்டுமின் கானம் ஓங்கி ஒலிக்க வேண்டும். வளங்களெல்லாம் நிறைந்த இந்த சொர்க்க பூமியை காப்பாற்றுவோம், பாதுகாப்போம், அடுத்த தலைமுறையை அனுபவிக்கும் வகையில் விட்டு வைப்போம். இதுதான் என் கனவு, இதுதான் என் ஆசை. புதிய இந்தியாவானது மாணவர்களுக்கானதாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஏடு தூக்கி பள்ளி என்று பயிரும் பையன்தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்கப் போகிறான். மண்ணை குறைச்சால்தான் பாண்டம் வரும். மாணவர்களை செம்மைப்படுத்தினால்தான் இந்தியா வளரும். இந்தியாவின் ஆக்கப்போர் சக்தி மாணவர்கள் தான். தம்பி, நீ சாதிக்க பிறந்த மனிதனடா, சோதனை உன் முன் தூசியடா, தொடர்ந்து வேண்டும் உன் முயற்சியடா, உனக்கு திருநென்று வெற்றின் பாதியடா. தம்பி, நீ சாதிக்க பிறந்த மனிதனடா, சோதனை உன் முன் தூசியடா, தொடர்ந்து வேண்டும் உன் முயற்சியடா, உனக்கு திருநென்று வெற்றின் பாதியடா. தன்னமைக்கு நடைபோதும், தாயகத்தை காப்பாற்றுவோம். வாழ்க பாரத, வளர்க நம் பண்பாடு என்று கூறி பா ஆ முகிலரசன் ஆகியன இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தனித்திர விழித்திர வீட்டிலிரு.